5 வகையான திருமண நிதி உதவி திட்டத்துல வழங்கப்படுற உதவித்தொகை 30,000 உயர்த்தப்படும். அது மட்டும் இல்லாம 8 கிராம் தங்கமும் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? சொன்னீங்களே செஞ்சீங்களா? சொன்னீங்களே செஞ்சீங்களா? இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் கண்ணு மூடி கண்ணை திறக்கத்துக்குள்ள 1 சவரன் தங்கம் 85,000 தொட்டுருச்சுங்க. ஏழை எளிய நடுத்தர மக்கள் தங்கம் வாங்குறத பத்தி இனிமே யோசிக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ஆனா இதெல்லாம் பத்தி புரட்சி தலைவி அம்மா முன்னாடியே யோசிச்சாங்க. ஒரு கிராமத்துல ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பெண்களை பத்தியும் யோசிச்சாங்க. அந்த பெண்களோட எதிர்காலத்தை பத்தியும் சிந்திச்சாங்க. அதனாலதான் தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான திட்டத்தையும் செயல்படுத்தினாங்க. இன்னைக்கு தங்க விலை வானத்தை தொட்டுட்டு இருக்கு. ஒருவேளை தாலிக்கு தங்கம் திட்டம் இன்னைக்கு இருந்திருந்தா திருமணம் ஆகுற ஒவ்வொரு பெண்ணுக்கும் 8 கிராம் தங்கம் கிடைச்சிருக்கும். அடித்தட்டு மக்களுக்கு இந்த 8 கிராம் தங்கம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை தெரியுமா? ஏன்னா தாலிக்கு தங்கம் திட்டம் பெண்களோட வாழ்க்கையை எளிமையாக்கிச்சு, பெண்களோட கல்யாண செலவை குறைச்சிச்சு, பெண் பிள்ளைகளை வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அந்த ஒரு திட்டம் இல்லாதது எவ்வளவு பெரிய ஏமாற்ற கஷ்டம்னு ஒவ்வொரு குடும்பஸ்தனுக்கும் தெரியும். இந்த ஸ்டாலின் மாடல் அரசு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாவை பாதி பேருக்கு கொடுத்தும் பாதி பேருக்கு கொடுக்காமையும் இருக்காங்க. ஒரு சரியான திட்டம் எத்தனை பேர் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு திட்டமே மிகப்பெரிய உதாரணம்னே சொல்லலாம். 5 வகையான திருமண நிதி உதவி திட்டத்துல வழங்கப்படுற உதவித்தொகை 30,000 உயர்த்தப்படும். அது மட்டும் இல்லாம 8 கிராம் தங்கமும் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? சரி மக்களே, இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை எத்தனை பேர் மிஸ் பண்றீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சொன்னீங்களே செஞ்சீங்களா? சொன்னீங்களே செஞ்சீங்களா?